ரெண்டாவது ஒரு என்டர்டைன்மெண்ட், லஹு, அது ஒரு வீணான பொழுதுபோக்கு நிறைந்தது. ஒன்றும் உண்மை இல்லை உலகத்தில். அடுத்து இன்னமல் ஹயாத்து துன்யா லஐபுன் வலஹுன் வஸீனா, பார்க்கறதெல்லாம் கவர்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் ஒன்றும் இல்லை. பார்க்க எல்லாம் கவர்ச்சியாக தான் இருக்கு, இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஒரு பொண்ணை பாப்பம் பிடிக்கும், அல்ஹம்துலில்லாஹ் அவளை ஹலாலா மனைவி ஆக்கிடுவோம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொண்ணை பாப்போம், அவளும் அழகாத்தான் தெரிவாள். ஆனால் எல்லாம் உண்டு தான். ட்ரெஸ்ஸும் அப்படி தான். இப்போ ரோட்டில் போகும்போது ஒரு கடையை திரும்பி பார்த்தோம்னா அவன் போட்டிருக்க லைட்டும் அந்த ட்ரெஸ் செட்டிங் எல்லாம் பார்த்தோன்னே ஓ நல்லா இருக்கு, கிட்ட போனால் பிடிக்குது இல்லை ஒன்றும். ஜீனா. அடுத்தது தஃபாஹும். உலகத்தில் இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் என்ன மென்டல்னா, இப்போ நம்ம இருக்கிறதுக்கு வீடு தேவை. வீடை பெருசாக கட்டலாம், சின்னதாக கட்டலாம், ஆனால் தேவைக்கு இருக்க வேண்டும். ஆனால் நம்மளோட நிலை என்னன்னா பெருமைக்கு வீடு. பிண்டைக்கு வீடு கட்டுவோம், 2 மாடி 3 மாடி வீடு கட்டிட்டு சுபஹானல்லாஹ் மேல் மாடிக்கு போய் பார்த்தா புழுதி படிந்து கிளீன் பண்ணாமல் அப்படியே கிடக்கு. நான் நிறைய நம்முடைய ஏரியாவில் கண்ட பெரிய ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டால், பெரிய வீடு திடீர்னு கெஸ்ட் வந்தால் பக்கத்து வீட்டில் தலைவாணி கட்டு போவாங்க, ஆண்டி வீட்டில் மதினீர் வீட்டை தலைவாணி கட்டு போவாங்க. என்ன மேலே சும்மா இருக்கு, சும்மா ஒரு இதுக்கு கட்டுறது. தஃபாஹும். மகனை டாக்டருக்கு படிப்பிக்க, என்ஜினியர் என்னத்துக்கு நீ டாக்டருக்கு படிப்பிக்கிற, என்னத்துக்கு என்ஜினியர் படிப்பிக்கிற? உன்னுடைய மகன் ஒரு டாக்டராக வந்து உயிர்களை காப்பாற்றி சுவர்க்கம் போக வேண்டும். என்னுடைய மகன் ஒரு என்ஜினியராக வந்து இந்த உலகத்தை வளப்படுத்தி அல்லாஹுக்கு பொருத்தமான ஒருவனாக வாழ வேண்டும். என்னுடைய மகன் கொமர்ஸ் படித்து ஹலாலான இந்த பிஸ்னஸுகள், ஹலாலான அக்கௌண்ட்ஸுகள் செய்ய வேண்டும். இந்த நியத்தில் கொண்டு வருவோமாண்டா இல்லை, அவர் மகனை டாக்டர் ஆகிட்டார், அப்போ நானும் டாக்டர் ஆகணும். தஃபாஹு. அல்லாஹ் எவ்வளோ ரியலாக சொன்னது நடக்குதுன்னு பாருங்க. வத்தகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். பிள்ளைகள் காசு கூடணும். இதுதான் உலகத்தில் இருக்கிற ரியாலிட்டி, உலகத்தின் உண்மை தன்மை என்று அல்லாஹ் சொல்லிட்டு இதை ஒரு வழங்கப்படுத்துறது. கமஸலி ஸர்இன் அஅஜபல் குஃபார நபாத்துஹு. இந்த உலகம் எப்படின்னு கேட்டால், ஒரு விவசாயி விவசாயம் செய்கிறான், அந்த வெள்ளாமையோ அல்லது வேறு ஒரு பயிரோ செய்கிறான். அது அப்படி பச்சை பசேல் என்று நிற்கும் போது அவனுக்கு ஒரு பெருமை வருது. எப்படி கிரீனியாக இருக்கு, எப்படி பச்சையாக இருக்கிறது என்று. அதுக்கு பிறகு அது மெதுவாக மஞ்சளித்து போகுது, அதுக்கு பிறகு அப்படி சாயுது. கடைசியில் அது சருகாக போகிறது. ஒன்றுக்கு முதல் 10 வச்சிருவான், எரித்து சாம்பலாக்கி விடுகிறான். இதுதான் உலக வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ இதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு போதித்தார்கள். இப்போ நம்ம உலகத்தில் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இடம் கொடுக்குறோம். அது நானும் தான் நீங்களும் தான். நம்மகிட்ட இந்த உலகம் பற்றிய சரியான புரிதல், பேசுகிறேன், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நீங்கள் படிக்கிறீங்க. ஆனால் உலகத்தை புரிந்தவர்கள் மிக அரிது.